வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல மொறு மொறுன்னு ஹோட்டல் சுவையில் ஒரு சூப்பரான ரவா தோசையும் இந்த ரவா தோசைக்கு பொருத்தமான 2 வகையான சட்னி ரெசிபியும் தான் பார்க்க போகிறோம். இந்த ரவா தோசை இந்த 2 வகையான சட்னியும் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குங்க சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இந்த ரெசிபியெல்லாம் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க ரவா தோசை ஒரு சின்ன சின்ன டிப்ஸோட மொறு மொறுன்னு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரவா தோசை ஊற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு கலந்து எடுத்துக்கும். அதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன், அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்குங்க. அப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்குங்க. இப்போ இதிலே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பொடிசாக நறுக்கிறேன் பெரிய வெங்காயம் 1 இதில் சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு சின்ன கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். பொடிசாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகா 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 முந்திரி பருப்பு, அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தோசை கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சி விட்டுக்குவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரவா தோசைக்கு மாவு நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 4 கப்பு ஊற்றி இது போல் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்குங்க, கட்டிகள்லாம் இல்லாமல். இப்போ பாருங்கள், இப்போவுமே கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இன்னொரு 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தத்துக்கு 5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுக்குவோம். ஒத்தாப்பில் கரைச்சி விட்டாச்சு. உப்பு போதுமானு பார்த்துக்கிட்டு வேணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சி விட்டு இதை இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருவோம். ரவா சேர்த்துருக்கிறதுனால ஊறினதுக்கு அப்புறம் நம்ம ஊற்றினோம் அப்படின்னா தான் நல்லா வெந்து மொறுமொறுப்பாக வரும். இப்போ இது ஒரு ஓரமாக ஊறிட்டு இருக்கட்டும். இதுக்கு இடையில நம்ம சட்னி ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ சட்னி ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு ஒரு 2 பெரிய வெங்காயம், எல்லாமே மீடியம் சைஸில் உள்ளது தான். தக்காளியும் அதே போல் ஒரு தக்காளி பழம், ஒரு 10 பூண்டு பல். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப செவக்கலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு 3/4 வாசி நம்ம வதக்கணும்னா போதும். இதிலே காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். வதங்கிட்டுருக்கப்பே இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் இந்த அளவு வதங்கினுச்சுன்னா போதும், இதுக்கு மேலே வதக்க வேண்டாம். இப்போ இது நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். இதுக்கு இடையில நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். தேங்காய் சட்னிக்கு கம்மியான அளவு பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இதிலே 1 டீஸ்பூன் அளவு தான் நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க, அப்போ தான் தேங்காய் சட்னிக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 முந்திரி பருப்பு, 2 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு புளி, அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இதிலே நீங்கள் வேணால் ஒரு கொத்து கொத்தமல்லி கூட கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்துட்டால் சட்னி உங்களுக்கு தண்ணியாக வேணால் தண்ணியாக வச்சுக்கோங்க, இல்லை கெட்டியாக வச்சுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஆறின வெங்காயம் தக்காளி பழத்தை சேர்த்துருக்கேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதையும் தண்ணிலாம் ஊற்றாமல் நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கழுவி சேர்த்துருக்கேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கார சட்னி. இப்போ 2 சட்னியுமே ரெடி ஆகிடுச்சு. தாளிப்பு பார்த்திங்கன்னா 2த்துக்கும் 1 தான். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் தாளித்து 2 சட்னிலையும் சேர்த்துட்றேன். இந்த 2 சட்னியும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. இந்த ரவா தோசை கூட சேர்த்து சாப்பிட்றப்ப நம்ம ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், 2 சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்ச மாவும் நல்லா ஊறி வந்திருக்கும். தோசை ஊற்ற வேண்டியதான். எப்போதுமே தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுங்க. இப்போ நம்ம ரவா சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஊறி திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இன்னொரு அரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன்.
நல்லா தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லா மொறு மொறுன்னு வரும் தோசை. இன்னொரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்படி எடுத்து ஊற்றினோம்னா அப்படியே நல்லா தெளிச்சாப்பில் ஊற்றணும். நம்ம அந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு அது போல் ஊற்றுறதுக்கு வராது. இப்படி கரண்டியை தோசைக்கல்ல எடுத்து ஊற்றுனீங்கன்னா தெளிச்சு விட்டாப்பில் வருது பாருங்கள். இப்படி வந்தால் தான் தோசை நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு. இப்போ தோசை ஊற்றிட்டேன். இது நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சம் இந்த ஓரங்கள்லாம் செவக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. முன்னாடியே எண்ணெய் சேர்க்க வேணாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா திருப்பி போட்டுருங்க. நல்லா செவந்து வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுருவோம். தோசை பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையாக எடுக்க வருது பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோட மாவு கலந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் ரவா தோசை. அதே போல் நம்ம முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, அந்த கேரட் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னுமே அருமையாக இருக்குங்க. இந்த தோசையில் நீங்கள் நெய் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். அது இன்னும் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். ஒவ்வொரு தரையும் தோசை ஊற்றும் போது இது போல் கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் தோசை நல்லா ஊற்றுறதுக்கு வரும். எல்லா பொருளும் கலந்து வரும் தோசையில். தண்ணியாக கரைச்சிருக்கிறதுனால அடியில் போய் தங்கிடும் நம்ம சேர்த்த பொருள்லாம். அதனால் ஒவ்வொரு தரையும் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டு தோசை ஊற்றி எடுத்துக்குங்க. கடைசி தோசை வரைக்குமே தோசை நல்லா மொறு மொறுப்பாக கிடைக்கும் நமக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட ரவா தோசை எப்படி மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம செஞ்ச அந்த 2 சட்னியும் சேர்த்து வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரவா தோசையும் சட்னி ரெசிப்பியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.